Hello friends, வணக்கம். Welcome to the Double session. So, session-குள்ள போறதுக்கு முன்னாடி Crack with Jack app-ல Royal Pass 1299 இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. CWG 10 அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணி 10% டிஸ்கவுண்டோட வாங்குங்க. சரியா? என்ன பர்ச்சேஸ் வாங்கினாலும் இந்த கோட் அவைலபிளா இருக்கும். ஸோ செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது ரிலேட்டடாக ஏதாவது குவைரிஸ் இருந்துச்சுன்னா ஜாக்சன் சாருக்கு வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். சரியா? இன்ஸ்டாகிராமில் சாருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா சார் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன குவைரிஸ் இருந்தாலும் அங்கே சால்வ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுங்க. டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி, ஓகே, டைம் முடிஞ்சது. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி, ஒன்லி 2 ஃபாலோஸ். ஓகே, ஆப்ஷன் பி ஒன்லி 2 ஃபாலோஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சரி, ஓகே, டைம் முடிஞ்சது. ஆன்சர் ஆப்ஷன் டி, neither one nor 2 follows. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், சரி, ஓகே, டைம் முடிஞ்சது. இதோட ஆன்சர் ஆப்ஷன் இ, both 1 and 2 follows. ஓகேவா? both 1 and 2 follows. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரி, ஓகே, டைம் முடிஞ்சது. இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஒன்லி 1 follows. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரி, ஓகே, டைம் முடிஞ்சது. இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி, neither one nor 2 follows. ஓகேவா? neither one nor 2. ஸோ உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின் கேர்ஃபுல்லாக போடுங்க. சரி, ஓகே, டைம் முடிஞ்சது. இதோட ஆன்சர், ஸோ இந்த டயக்ராம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ டயக்ராம் இப்படி தான் வந்திருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பாருங்க, இன் விச் டைரக்ஷன் இஸ் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து பியோட டைரக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா? ஸ்ட்ரெயிட்டாக இல்லை. ஸோ அப்போ கொஞ்சம் நார்த் ஈஸ்டாக இருக்கா? நார்த் ஈஸ்ட் தான். ஓகேவா? ஏன்னா இது ஸ்ட்ரெயிட்டாக இல்லை, கொஞ்சம் வளைஞ்சிருக்குது. ஸோ அதனால நார்த் ஈஸ்ட் தான். அடுத்து, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இது ஆர்ஓ, RO, PQ, PQ, OP, OP, QO, தான் ஆன்சர். ஓகேவா? QO தான் கனெக்டடாக இல்லாமல் இருக்குது. மற்றது எல்லாமே கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்தில், Qக்கு பக்கத்தில், நெக்ஸ்ட் ஓக்கு அடுத்து பிக்கு அடுத்து Q. ஸோ தப்போ மற்ற எல்லாம் பக்கத்தில் பக்கத்தில், அதாவது அட்ஜசண்ட்டாக இருக்குது. அண்ட் இந்த QO மட்டும் கனெக்ஷன் இல்லை. சரியா? ஆர்லேருந்து பியோட டைரக்ஷன் கேட்டிருக்காங்க. ஆர்லேருந்து பியோட டைரக்ஷன் சவுத், நார்த், நார்த் வெஸ்ட்.
ஓகே, நார்த் வெஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். இது ஈஸி தான், ஒரு 40 செகண்ட் தான் கொடுப்பேன். ஓகேவா, ஃபாஸ்ட்டாக போடுங்க. சரி, ஓகே, டைம் முடிஞ்சது. இதோட ஆன்சர், ஸோ இது செக் பண்ணிக்கோங்க. ஆன்சர் கொஸ்டின் என்ன பார்த்தலாமா? ஹவு ஃபேர் இஸ் ஏ ஃப்ரம் பாயிண்ட், ஹவு ஃபேர் இஸ் ஷீ ஃப்ரம் பாயிண்ட் ஏ. பாயிண்ட் ஏல இருந்து அவ எவ்வளோ தூரம்னு கேட்டிருக்காங்க. ஓகே, மேபி லாஸ்ட் எண்டு வந்துட்டு இப்போ ஃபைனலாக இதுதான் அவளோட லொக்கேஷன். இங்கேருந்து ஏயோட இது கேட்டிருக்காங்க. ஸோ இது இந்த பார்ட் மட்டும் 4 அப்படின்னா இது வந்து 3. ஸோ 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர்னு வரும் ரூட். ஸோ 16 + 9 வரும் 25. ஸோ 5 தான் ஆன்சர் வரும். 5 மீட்டர். ஏலேருந்து சியோட டைரக்ஷன் சவுத் ஈஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ உங்களுக்கான ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா, இதோட ஃபஸ்ட்டு கொஸ்டினே நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன். ஓகே, சால்வ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் போடுங்க. சரி, ஓகே, இதோட ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் பி சி. ஓகேவா, ஜிஇ, அந்த ஆர்டர் வந்து ஜிஇ சிஹெச்டிஎஃப். ஓகேவா, ஜிஇ சிஹெச்டிஎஃப் தான் அதோட ஆர்டர். ஜிஇ சிஹெச்டிஎஃப் தான் ஆர்டர். இந்த கொஸ்டின் போடுங்க. ஓகேவா, ஹச்சை விட ஸ்லோவர் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க? 2 தான். ஓகே, 2. ஆப்ஷன் C2. நெக்ஸ்ட் கொஸ்டின். GE DH CH சியோட பாசிபிள் ஸ்பீட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, செகண்ட் லோயஸ்ட் வந்து அங்கே 165யும் ஹையஸ்ட் ஸ்பீடு வந்து 200 கிலோமீட்டர் கொடுத்துருக்கான். அவங்க சியோடது கேட்டிருக்காங்க. சியோட பாசிபிலிட்டி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 200க்கும் 165க்கும் இடையில வரலாமா? எல்லாமே 5ஓட மல்டிபிள்ஸ் தான். ஓகே, இங்கே கொடுத்துருக்கிறது என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 185 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 185 மேபி இப்படி இருக்கலாம். 165 175 185 195 அந்த மாதிரி. சரியா, இந்த மாதிரி ஒரு அப்ராக்சிமேட்டாக கூட இருக்கலாம்ல. ஓகே, செக் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் 185 தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. 200க்கும் 165க்கும் நடுவில் நம்ம பார்க்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது ட்ரை பண்ணுங்க. சரி, ஓகே, இதுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. சரியா, ஆப்ஷன் இ நன். ஓகேவா, நன் தான் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். லோயஸ்ட்
ஓகே, ஹையஸ்ட்லேருந்து லோயஸ்ட் ஸ்பீட் வச்சு அரேஞ்ச் பண்ணணும் ஆல்ஃபபெட்டில். ரிமைன் அன்சேஞ்சு பொசிஷன். ஓகே, கொஞ்சம் ஈஸி தான். நீங்கள் ஆல்ஃபபெட் ஆர்டரில் சேஞ்ச் பண்ணாலும் எந்த ஒரு சேஞ்சுமே யாருமே பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்க மாட்டாங்க, எல்லாருமே சேஞ்ச் ஆகிடுவாங்க. ஸோ நன் தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். டைமர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுங்கள். சரி, ஓகே, டைம் முடிஞ்சது. இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். 20 செகண்ட் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே, டைம் முடிஞ்சது. இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா, ஆப்ஷன் டி. இந்த ஆண்ட் தான் ஆன்சர். செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். சரி, ஓகே, டைம் முடிஞ்சது. இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா, ஆப்ஷன் டி 2 தான் ஆன்சர். இங்கே ஒன்று இருக்கு அண்ட் இங்கே. நெக்ஸ்ட் கொஸ்டின். சரி, ஓகே, டைம் முடிஞ்சது. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி அண்ட். ஓகேவா, செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே, டைம் முடிஞ்சது. இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி 4. ஓகேவா, 4 பேர்ஸ் இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, 4 பேர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். டைமர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுங்கள். சரி, ஓகே, டைம் முடிஞ்சது. இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி 1. ஓகேவா, ஆப்ஷன் டி கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அடுத்து. ஸோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுங்கள். டைம் போயிட்டே இருக்குது. 1 மினிட் ஆயிடுச்சு. ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுங்கள்.
சரி ஓகே 2 மினிட் ஆயிடுச்சு. இதோட ஆன்சர் செக் பண்ணிடலாம். சரி ஆன்சர் வந்து SVRPTQU அண்ட் அதுக்கப்புறம் வேக்கண்ட் வருது. ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட்டாக சால்வ் பண்ணுங்க. வந்து பேர் கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுங்க. சரி ஓகே டைம் ஆயிடுச்சு. 2 மினிட் மேலே ஆயிடுச்சு. ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஓகே அஜீஸ், அஜாய், அகில், அக்குல், அக்குத்தி, அமிஷ், அமிதா. ஓகேவா? பேரில் தான் கொஞ்சம் எல்லா சேம் பேரும் சேமாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா? சரி இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். சரி ஓகே இதோட ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. மும்பை, டெல்லி, சென்னை, கொல்கத்தா, புனே,
பெங்களூர் அண்ட் லக்னோ. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினே நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? இந்த கொஸ்டின் பாருங்க, 7 பர்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தரும் வந்து டிஃப்ரெண்ட் சிட்டிஸில் வந்துட்டு மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும். ஓகேவா? மும்பை, டெல்லி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே கொடுத்துருக்குற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வாசிச்சிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நெய்தர் வச்சு, ஓகேவா, நாட் பிலாங்ஸ் டு ஹியர், நாட் பிலாங்ஸ் டு ஹியர் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ நம்ம வந்து கொஞ்சம் இங்கே அந்த மீனிங்கை கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்ரோச் பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டான். அனீஷ் வந்து மும்பைன்னு சொல்லிட்டு, அனீஷ் மும்பை. எதெல்லாம் எக்ஸாக்டான ஸ்டேட்மெண்ட்டோ அதை நம்ம எழுதிடலாம். ஓகேவா? எக்ஸாக்டான ஸ்டேட்மெண்ட் வந்து எழுதிடலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எழுதிட்டோம் அனீஷ்க்கு மும்பைன்னு. ஜெய் வந்து ஒன்று லக்னோ அல்லது பெங்களூர். ஓகே, புவி வந்து சென்னை ஆர் லக்னோவா? ஓகே, சென்னை ஆர் லக்னோ கிடையாது. ஜெய்க்கு வந்து லக்னோ பெங்களூர் கிடையாது. ஓகே, ஸோ இந்த எதெல்லாம் கிடையாது அதுவும் கொடுத்துருக்காங்க. ஹரி இஸ் கம்மிங் ஃப்ரம் கொல்கத்தா. ஹரி வந்து கொல்கத்தா, ஹாரி அப்படிங்கிறவங்க கொல்கத்தா. ஓகே, இது வந்து ஃபிக்ஸ்டு, 2 இது ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். டேனியல் டசன்ட் பிலாங் டு லக்னோ. டேனியல் லக்னோ கிடையாது. லக்ஷ் வந்து ஒன்று பெங்களூர் அல்லது லக்னோவா? லக்ஷ் வந்து ஒன்று பெங்களூர் அல்லது லக்னோ. ஓகே, பெங்களூர் வரலாம். அப்போ பெங்களூர் வர்ற மாதிரி ஒரு பாசிபிலிட்டி எடுத்துக்கலாம், லக்னோ வர்ற மாதிரி ஒரு பாசிபிலிட்டி எடுத்துக்கலாம். இது 2ல ஏதோ ஒன்று தானே அவங்க, அதனால இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி எடுத்துக்கலாம். நெய்தரை நம்ம ஃபர்ஸ்டே எடுத்து போட்டோம்னா நிறைய கேசஸ், நிறைய பாசிபிலிட்டி கேஸ் வரும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், யாரெல்லாம் பிலாங் பண்ணுறாங்களோ அதை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க, மித்துல் பிலாங்ஸ் டு எய்தர் லக்னோ ஆர் சென்னை. ஓகேவா? டேனியலும் புவியும் வந்து பெங்களூரும் புனேவும் கிடையாதான். அப்போ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் நான் எழுதிட்டோமா யார் யார் எதுக்கெல்லாம் கிடையாது அப்படிங்கிறது கொஞ்சம் எழுதிடலாமா, அப்போ கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ இதை மட்டும் இங்க எடுத்துக்கிறேன். ஓகே, யார் யாரெல்லாம் எங்கெங்க கிடையாதுங்கிறத ஃபர்ஸ்ட் எழுதலாம். ஓகேவா? ஜெய் பிலாங்ஸ் டு நெய்தர் லக்னோ நார் பெங்களூர். ஓகேவா? ஜெய்க்கு வந்து லக்னோவும் கிடையாது பெங்களூரும் கிடையாது. சரியா? லக்னோ கிடையாது, பெங்களூரும் கிடையாது. இங்கே ஆல்ரெடி பெங்களூர் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ அப்போ லக்னோ கிடையாதுன்னு மட்டும் எழுதிக்கலாம். ஜெய்க்கு லக்னோ கிடையாது. அடுத்து புவிக்கு வந்து சென்னை ஆர் லக்னோ கிடையாதுன்னு கொடுத்துட்டோம். புவியும் என்னவா, லக்னோ கிடையாது, சென்னை கிடையாது. ஓகே, புவி லக்னோவும் கிடையாது, சென்னையும் கிடையாது. அடுத்து டேனியல் லக்னோ கிடையாதுன்னு கொடுத்துருக்கான். டேனியல் டசன்ட் பிலாங் டு. ஸோ டேனியலும் லக்னோ கிடையாது. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாருங்க, புவி லக்னோ கிடையாது, டேனியல் கிடையாது, ஜெய் கிடையாது. அப்போ லக்னோ யாரு தான் வருவாங்க, லக்னோ பிலாங்ஸ் டு மித்துல் அப்படிங்கிறவங்க தான் வருவாங்க. ஓகே, இது வரைக்கும் எழுதியிருக்கோமா? சரி, மித்துல் பிலாங்ஸ் டு எய்தர் சென்னை ஆர் லக்னோன்னு வந்தது. நமக்கு லக்னோ இங்க வேற எங்கேயுமே போட முடியாது. ஸோ அப்போ லக்னோ இங்க தான் போட முடியும். ஓகே, அடுத்து இப்போ லக்னோ ஃபில் பண்ணிட்டோம். லக்னோ வச்சு பார்க்க வேண்டாம். இங்க புவி வந்து சென்னை கிடையாதுன்னு மட்டும் எழுதணும். அதை நோட் பண்ணிக்கலாம். அப்புறம் புவி சென்னை கிடையாதுன்னா அப்போ சென்னை எங்க போடலாம்? சென்னை இங்க வந்து புவி சென்னை நாட் பிலாங்ஸ் டு சென்னைன்னு கொடுத்துருக்கான். சென்னையார் கல்கட்டா லக்னோன்னு கொடுத்துருந்தா. ஸோ அப்போ அங்க லக்னோ நம்ம எழுதிட்டோம். சரியா? மற்ற எல்லா ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டு லக்னோ எழுதிட்டோம். சரி, ஓகே, என்ன பண்ணியிருந்தோம்? புவிக்கு லக்னோ ஆர் சென்னை கிடையாது, டேனியலுக்கு லக்னோ கிடையாது, அண்ட் ஜெய்க்கு லக்னோ ஆர் பெங்களூர் கிடையாதுன்னு போட்டிருந்தோமா? அதே மாதிரியே இந்த 2வது பாசிபிலிட்டிலையும் ஃபில் பண்ணலாம். 2வது பாசிபிலிட்டியில் என்ன, ஜெய்யும் லக்னோ கிடையாது, அண்ட் இங்கே லக்ஷத்துக்கு லக்னோ போட்டோம். அப்போ ஜெய் வந்து பெங்களூர் கிடையாது, ஜெய் பெங்களூர் கிடையாது. புவிங்கிறவங்க பெங்களூரும் கிடையாதுன்னு கொடுத்துட்டோம். புவிங்கிறவங்க இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாருங்க, இது நம்ம பார்க்கல. புவி பிலாங்ஸ் டு நெய்தர் பெங்களூர் நார் பூனே. ஓகே, புவிக்கு வந்து ஒன்று பெங்களூர் வரலாம் அல்லது பூனே வரலாம். ஓகேவா? வரலாம்ங்கிறத நான் பாக்ஸ்குள்ளே எழுதிக்கிறேன். ஓகேவா? எனக்கு அப்பதான் கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். ஓகே, இப்போ மித்துலுக்கு வந்து லக்னோ ஆர் சென்னைன்னு கொடுத்துருக்கானா? லக்னோ நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல ஃபில் பண்ணிட்டோம். 2வது பாசிபிலிட்டியில் பாருங்க, லக்னோ ஃபில் பண்ணிட்டோம். அப்போ 2வது பாசிபிலிட்டியில் என்ன போடணும்? சென்னை போட்டுக்கலாமா? மித்துலுக்கு வந்து சென்னைன்னு போட்டுக்கலாம். ஓகே, ஓகே, இப்போ ஓகே, ஓரளவுக்கு நமக்கு வந்துருச்சு. அடுத்து லக்னோக்கு வந்து ஜெய் வந்து லக்னோ கிடையாது, பெங்களூர் கிடையாதுன்னு கொடுத்துருந்தாங்களா? ஸோ இங்கே பெங்களூர் அப்போ எங்கே நம்ம மேலே வருது. ஒன்று புவிக்கு வரலாம், புவிக்கு லக்னோ பெங்களூர் வரலாம் அல்லது பூனே வரலான் இருந்துச்சு. ஓகே, இன்னும் வேற ஏதாவது ஸ்டேட்மெண்ட் இருக்குதா?
Daniel doesn't belong to Lucknow. Okay. சரி, இப்போ இது வரைக்கும் ஃபில் பண்ணிருக்கோம். இன்னும் அடுத்தடுத்த ஸ்டேட்மெண்ட் இந்த மற்ற இதெல்லாம் பார்த்துருந்தோம்ல, பெங்களூர் பூனே இதெல்லாம் வச்சு போடலாம். பெங்களூர் ஆர் பூனே இங்கேயும் வரலாம் இங்கேயும் வரலாம் அப்படின்னு பார்த்தோம். இங்க வந்து பெங்களூர் வராது, அப்போ பூனே தான் வரும். ஏன்னா ஆல்ரெடி பெங்களூர் ஃபில் பண்ணிட்டோம். ஸோ அப்போ பூனே தான் வரும். இங்கே பூனே போட்டுக்கலாம். ஓகே, இங்கே நமக்கு இன்னும் கன்ஃபார்மாக தெரியாது, அதனால பூனே பெங்களூர் ஆர் பூனே கிடையாது. இங்கே பூனேக்கு தான் கன்ஃபார்ம் வரும். ஏன்னா புவிக்கு வந்துட்டு இங்கே பெங்களூர் இருக்குன்னா அப்போ பெங்களூர் இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நான் போடுறேன். எங்க புவி பிலாங்ஸ் டு நெய்தர் பெங்களூர் நார் பூனே. ஓகே, நெய்தர் தான் கொடுத்துருக்கான், அப்போ இது வராது. பெங்களூர் கிடையாது. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இது இன்னொரு தடவை கூட ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வாசிச்சிடலாம். ஓகேவா? இது ஏன்னா எப்படியாவது இது நம்ம வந்து எவ்வளோ டிஃபிகல்ட், இது கொஞ்சம் மாடரேட்டான கொஸ்டின் தான். கொஞ்சம் கிளியராக நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸி தான். ஓகே, நம்ம டைம் எடுத்து கூட இன்னும் சால்வ் பண்ணலாம். ஓகே, இப்போதைக்கு இது வரைக்கும் நம்ம போட்டிருக்கிறத செக் பண்ணிக்கலாம் ஒரு தடவை. அனிஷ் மும்பை. ஓகே, ஜெய் பிலாங்ஸ் டு நெய்தர் லக்னோ நார் பெங்களூரு. ஜெய்க்கு வந்து லக்னோவும் கிடையாது பெங்களூரும் கிடையாது. ஓகே, அடுத்து புவி பிலாங்ஸ் டு நெய்தர் சென்னை நார் லக்னோ. இவங்களுக்கும் சென்னையும் கிடையாது லக்னோவும் கிடையாது. அப்புறம் கீழே இருந்துச்சு பாருங்க, புவி பிலாங்ஸ் டு நெய்தர் பெங்களூர் நார் பூனே. புவிக்கு பெங்களூரும் கிடையாது பூனேவும் கிடையாதுன்னு கொடுத்துட்டான். ஓகேவா? லக்னோ சென்னை பெங்களூர் பூனே இது நாலுமே புவிக்கு வராது. நம்ம வந்து முன்னாடி வந்து அதுல 2 புவிக்கு வர்ற மாதிரி இருந்தோம், எய்தர்னு நினைச்சிட்டேன். ஓகே, ஸோ அப்போ இந்த 4மே வராது. ஓகேவா? நீங்க டேனியலுக்கும் லக்னோ கிடையாதான். ஸோ இந்த லக்னோவெல்லாம் கட் பண்ணிடலாம். ஓகேவா? ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் இதுல வந்து லக்னோ நம்ம ஃபில் பண்ணிட்டோம். ஓகேவா? லக்னோ ஃபில் பண்ணிட்டோம். டேனியலுக்கு லக்னோ கிடையாதுன்னு கொடுத்துருந்தான். வேற டேனியல் அண்ட் புவி பிலாங்ஸ் டு நெய்தர். ஓகேவா? டேனியலுக்குமே பெங்களூரும் கிடையாது பூனேவும் கிடையாது. டேனியலும் பெங்களூரும் கிடையாது பூனேவும் கிடையாது. அப்போ புவி இடத்துலயும் நம்மளால பூனே போட முடியாது, டேனியல்லையும் பூனே போட முடியாதுன்னா நமக்கு எங்க தான் போட முடியும்? ஜெயில தான் பூனே போட முடியும். சரியா? ஓகே, இப்போ நம்ம பெங்களூர் இங்க ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டோம். அப்போ இந்த 2 இதுல மிச்சம் இருக்கக்கூடியது எதுன்னு பார்க்கணும். ஓகேவா? அந்த மிச்சம் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ், சரியா, மிச்சம் இருக்கக்கூடிய ஸ்டேட் எதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு கிளியர் ஆயிடும். ஸோ அங்க என்னென்ன ஸ்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க? டெல்லியும் சென்னையும் இன்னும் ஃபில் ஆகாம இருக்கா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இதை பொறுத்த வரைக்கும், ஃபர்ஸ்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் டெல்லியும் சென்னையும் ஃபில் ஆகாம இருக்கு. அண்ட் இங்க இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டா, புவிக்கு சென்னை கிடையாது அப்படின்னா புவிக்கு டெல்லியா தான் இருக்க முடியும் அண்ட் டேனியலுக்கு தான் சென்னை இருக்க முடியும். ஓகே, இது நான் ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டேன். அதே இது இந்த 2வது இதுலயும் நான் செக் பண்ணிக்கிறேன். சரியா? 2வது இதுல நமக்கு டேனியல் வந்து டேனியல் லக்னோ கிடையாதுன்னு கொடுத்துருந்தான். அதே மாதிரி மித்துல் வந்து லக்னோ அல்லது சென்னை பிலாங்ஸ்ன்னு கொடுத்துருந்தான். அதனால நான் இங்க லக்னோ ஃபில் பண்ணியிருந்ததுனால இங்க சென்னை போட்டேன். ஓகே, இந்த இடத்துல இது இருக்கு. மற்றபடி இப்போ இங்க புவிக்கு சென்னை வராதுன்னு பார்த்துட்டோம். சென்னையை இப்போ கட் பண்ணிடலாம். சென்னை ஏன்னா இங்கே ஃபில் பண்ணிட்டோம். இப்போ பெங்களூர் இங்கே ஃபில் பண்ணணும்ல, பெங்களூரும் ஜெய்க்கும் கிடையாது அண்ட் டேனியலுக்கும் கிடையாது. அதே மாதிரி நமக்கு புவிக்கும் வராது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பெங்களூரை எங்கே போட முடியும்? பெங்களூரை நம்ம ஜெயிலையும் போட முடியாது அண்ட் டேனியலுக்கும் போட முடியாது, அதே மாதிரி புவிக்கும் போட முடியாது. ஏன்னா 3 பேருக்குமே பெங்களூர் கிடையாதுன்னு கொடுத்துருக்கான். பாருங்க, நீங்கள் நல்ல ஸ்டேட்மெண்ட் வாசிக்கணும். டேனியலுக்கும் புவிக்கும் பெங்களூரும் கிடையாது பூனேவும் கிடையாது. லக்ஷ்துக்கும் பெங்களூர் கிடையாது. லக்ஷ் இல்ல, இங்க லக்னோ இங்க மேல இருக்கு பாருங்க. ஜெய்க்கும் பெங்களூர் கிடையாதுன்னு கொடுத்துருக்கான். ஜெய்யும் நெய்தர் பிலாங்ஸ் டு பெங்களூர்னு கொடுத்துருக்கான். அப்போ ஜெய்க்கும் பெங்களூர் வராது, ஜெய்க்கும் பெங்களூர் வராது, டேனியலுக்கும் வராது, புவிக்கும் வராதுன்னா அப்போ நம்ம 2வது ஸ்டேட்மெண்ட்ல பெங்களூரை ஃபில்லே பண்ண முடியாது. ஸோ அப்போ இது வராது. ஓகேவா? இந்த 2வது ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட்லி ரிமூவ் ஆயிடும். ஓகேவா? ஸோ கொஞ்சம் பொறுமையா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டிங்கன்னா இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? ஈஸியா போட்டுடலாம். பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஒவ்வொரு இதா போடணும். ஓகேவா? இல்லாட்டி இது ஈஸியா முடிச்சிடலாம். ஒவ்வொரு இதா நம்ம எலிமினேட் பண்ணி போட்டா இதையும் போட்டுடலாம். ஓகேவா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்மெண்டா வந்து செக் பண்ணி பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, அனீஷ் பிலாங்ஸ் டு மும்பை. கரெக்ட். ஜெய் வந்து லக்னோ கிடையாது பெங்களூரு கிடையாது. ஜெய் லக்னோ இல்ல பெங்களூரு இல்ல.
புவி பிலாங்ஸ் டு நெய்தர் சென்னை நார் லக்னோ. புவிக்கு வந்து சென்னையும் கிடையாது லக்னோ கிடையாது. ஓகே. ஹாரி இஸ் கமிங் ஃப்ரம் கொல்கத்தா. ஹாரி கொல்கத்தா தான் போட்டிருக்கோம். டேனியல் வந்து டசன் பிலாங் டு லக்னோ. டேனியலுக்கு லக்னோ கிடையாதுன்னு கொடுத்துட்டோம். ஓகே தான். லக்ஷ்த் பிலாங்ஸ் டு எய்தர் பெங்களூர் ஆர் லக்னோ. லக்ஷ்த்துக்கு பெங்களூர் போட்டிருக்கோம். ஓகே. மித்துல் பிலாங்ஸ் டு எய்தர் லக்னோ ஆர் சென்னைன்னு கொடுத்துட்டோம். அதுக்கு லக்னோ போட்டோம். அடுத்து டேனியல் ஆர் புவி பிலாங்ஸ் டு நெய்தர் பெங்களூர் ஆர் பூனே. ஓகே, அது ரெண்டுமே வரல. லக்ஷ்த் பிலாங்ஸ் டு எய்தர் பெங்களூர் ஆர் லக்னோ. ஓகே, நம்ம ரிப்பீட்டடாக சொல்லிட்டே இருக்க மாதிரி இருக்கு, ஆனால் நம்ம கரெக்ட் தான். ஓகேவா, செக் பண்ணிக்கலாம். மும்பை, டெல்லி, சென்னை, கொல்கத்தா, பூனே, பெங்களூர், லக்னோ. ஓகேவா, கரெக்டாக வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் இதுவுமே மாடரேட் தான் கொஞ்சம், ஆனால் அந்த பேர் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா ஈஸி. இப்போது மண்டே டு சாட்டர்டே சண்டே வரைக்கும் வந்துட்டு அவங்க டிஃப்ரெண்ட் டேஸில் வந்துட்டு டெம்பிள் போயிருக்காங்கன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாருங்க. அஜீஸ் கோஸ் இமீடியட்லி பிஃபோர் த ஒன் ஹூ கோஸ் இமீடியட்லி பிஃபோர் அகில். ஓகேவா, ஸோ அகிலுக்கு இமீடியட்லி பிஃபோர் ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்களுக்கு இமீடியட்லி பிஃபோர்ல யார் போயிருக்காங்க? அஜீஸ் போயிருக்காங்க. ஓகேவா, அஜீஸ் வந்து ஒன் ஹூ கோஸ் இமீடியட்லி பிஃபோர் அகில். அகிலுக்கு இமீடியட்லி பிஃபோருக்கு இமீடியட்லி பிஃபோர். ஓகேவா, அகிலுக்கு இமீடியட்லி பிஃபோருக்கு இமீடியட்லி பிஃபோர். ஓகேவா, சரி. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அக்கூத்தி கோஸ் எய்தர் இமீடியட்லி பிஃபோர் ஆர் இமீடியட்லி ஆஃப்டர் அமீஷ். ஓகே, நம்ம இங்கே அக்கூத்தியும் இங்கே ரெண்டு அஜீஸ் அண்ட் அகில் வச்சு பார்க்கலாம். ஓகேவா, இது ஃபுல் பேர் எழுதிக்கிறேன், இல்லாட்டி கன்ஃபியூஸ் ஆயிரும். ஓகேவா, இந்த இடத்துல அகில்னு எழுதிக்கிறேன். ஓகேவா, இந்த அகில் அஜீஸை வச்சு அடுத்து ஏதாவது ஸ்டேட்மெண்ட் இருக்கான்னு பார்க்குறேன். ஏன்னா இது ரெண்டும் ஃபில் ஆகாமல் இருக்குல்ல, அக்கூத்தியும் தெரியாது அமீஷும் தெரியாது. இந்த அகில் வச்சு பார்க்குறேன், அகில் வச்சிருக்கான்னு பாருங்க. இங்க இருக்கு. அமீஷ் goes on one of the days after the one who goes 2 days after அகில். ஓகேவா, அகிலுக்கு 2 days கழிச்சு 1 2 அகிலுக்கு 2 days கழிச்சு ஒருத்தவங்க போயிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு அடுத்து இமிடியட்லி ஆஃப்டர் இருக்கலாம். அடுத்து ஏதோ ஒரு பொசிஷன்ல யார் வருவாங்க? அமீஷ் வருவாங்க. ஓகேவா, அமீஷ் வந்து இமிடியட்லி ஆஃப்டர் வரலாம், இல்லை இன்னும் ஒரு பிளேஸ் கூட தள்ளி வரலாம். ஆனால் இவங்க இருக்காங்கல்ல, அகிலுக்கு 2வது பிளேஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஆஃப்டர் தான் வரணும்னு கொடுத்துருக்கான். ஏதோ ஒரு பிளேஸ் ஒன் ஆஃப் த டேஸ் ஆஃப்டர்னு கொடுத்துட்டான். அப்போ இங்கே வர்றவங்களுக்கு அடுத்து யார் வருவாங்க? அமீஷ் வருவாங்க. இப்போ எத்தனை பேர் இருக்காங்கன்னு எண்ணுங்க. 1 2 3 4 5 6 7. இதுலேயே 7 வந்துருச்சுல. ஓகேவா, அப்போ இதுலேயே 7 இருக்கு. அப்ப 7ல ஒன்னு அமீஷ் இங்க வருவாங்க அல்லது லாஸ்ட் டேல வருவாங்க. ஆனா இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு, அமீஷ் வந்து லாஸ்ட் டே கிடையாது. அப்ப அமீஷ் வந்து என்ன இந்த இடத்துல தான் போட முடியும். சரியா, இங்க தான் போட முடியும். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. அஜீஷ் இங்க ஒரு கேப் விட்டு, அகில் இங்க, அப்புறம் ஒரு கேப் 2வது பிளேஸ் தள்ளி இவங்களுக்கு அடுத்துதான் அமீஷ் வரணும்னு கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ அமீஷ் இங்க, அமீஷ் லாஸ்ட் டேல கிடையாது. ஸோ இப்படிதான் நம்மளால அந்த 7 டேஸும் ஃபில் பண்ண முடியும். ஓகேவா, இப்போ இன்னும் ஒன்று இந்த அமீஷ் வச்ச இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு. அக்கூத்தி கோஸ் இமீடியட்லி ஆஃப்டர் ஆர் பிஃபோர் அமீஷ்னு கொடுத்துருக்கான். அக்கூத்தி வந்துட்டு ஒன்று முன்னாடி இல்லை அமீஷ்க்கு அப்புறம். ஸோ அப்போ இங்க அக்கூத்தி போட்டுக்கலாம், அடுத்து அமீஷ், அப்புறம் அக்கூத்தி போட்டுக்கலாம். ஓகேவா, பேர் கொஞ்சம் கரெக்டாக போட்டுக்கோங்க. அகில், இங்க அஜீஸ். நம்ம இந்த இடத்துல இந்த ஒரு பார்ட் கரெக்டாக எடுத்துட்டோம்னா ஈஸி. இந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அதாவது இந்த அகிலுக்கு 2 டேஸ் கழிச்சு போயிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு அடுத்துதான் யாரு? அமீஷ் வராங்க. அதை மட்டும் நம்ம கரெக்டாக எடுத்துட்டோம்னா இந்த இதில் நம்ம ஃபில் பண்ணிடலாம் அந்த 7 நாளை வச்சு. ஓகே, இப்போ அமீஷ் எல்லாம் பேர் முடிஞ்சிச்சு. அகில் வச்சு வேற ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா, இன்னும் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு மட்டும் பாருங்க. நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கோஸ் பிஃபோர் அஜாய் இஸ் 1 more than that அமிதா. ஓகேவா, அமிதாக்கு அப்புறம் அண்ட் அஜாய்க்கு முன்னாடி இருக்கிறது இங்க +1 இருக்கணும். இங்க வந்து கம்மியா இருக்கணும், இங்க இதை விட 1 அதிகமா இருக்கணும். ஓகேவா, யாருக்கு அதிகமா இருக்கணும்? அஜாய்க்கு வந்து 1 அதிகமா இருக்கணும் அமிதாவை விட, அமிதாக்கு அப்புறம் இருக்கிறத விட. ஸோ இது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கோஸ் பிட்வீன் அமிதா அண்ட் அக்குல் இஸ் லெஸ் தென் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கோஸ் பிட்வீன் அமிதா அண்ட் அகில். ஓகே, இங்க நம்ம அமிதாலாம் ஃபில்லே பண்ணல. சரியா, அமிதா ஃபில் பண்ணல. அப்போ நம்ம இங்க இந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இங்க கொடுத்துருந்தேன்ல, இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நான் எழுதி ஆகணும். இப்போ
ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க அஜாய் போட்டிருந்தேன் அப்படின்னா அஜாய்க்கு முன்னாடி எத்தனை பேர்? ஒருத்தர். அப்போ அமிதாக்கு அடுத்து யாருமே இல்லைன்னு போடணும். ஸோ அமிதா இங்க போட்டுக்கிறேன். அப்படி இல்லையா இதே ஸ்டேட்மெண்ட்டை இங்க அஜீஸ்ன்னு எடுக்கிறேன். இந்த ரெண்டு ஃபர்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் ஏன்னு எழுதிக்கிறேன். அப்போ இங்க அஜீஸ் போட்டுட்டு அகில், அப்புறம் அமீஷ், அக்குத்தி இங்க போட்டிருந்தோம். இப்போ இங்க நான் அஜாய் போடுறேன். அஜாய்க்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 பேர். அப்ப அமிதாக்கு பின்னாடி எத்தனை பேர் வரணும்? 2 பேர் வரணும். அப்படி என்னால போட முடியுமா? முடியாது. ஸோ இது வராது. ஓகேவா? நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். இது வராது. ஏன்னா அஜாய்க்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்களோ அமிதாக்கு அப்புறம் அது ஒன்று அஜாய்க்கு முன்னாடி இருக்கவங்க ஒன்று அதிகமா இருக்கணும் அமிதாவை விட, அமிதாக்கு அப்புறம் இருக்கிறத விட. ஓகே, ஸோ இப்போ இந்த இது வந்துருச்சு. இப்போ இதுதான் இங்க அஜாய் தான் வரணும், இங்க தான் அமிதா வரணும். ஓகே, அது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் இருக்கிறவங்க யார் இருக்காங்க? அக்குல் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஸோ அந்த அக்குல நம்ம இங்க போட்டுக்கலாம். ஓகே, இப்போ அதே இது நம்ம அதே ஸ்டேட்மெண்ட் இங்க போட்டு பாருங்க. அஜாய்க்கு முன்னாடி ஒருத்தர் இருக்காங்க. அப்போ அமிதாக்கு அடுத்து இது போட முடியுமா? முடியாது. ஸோ அப்போ இங்க அஜாய் வராது. அஜாய் நான் இங்க போட்டேன்னா எனக்கு அமிதா ஃபில் பண்ண முடியாது. ஸோ அப்போ இது ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்து அந்த ரெண்டாவது வச்சே செகண்ட் டே ஒன்று எழுதுறேன். அப்போதான் உங்களுக்கு புரியும். அஜீஸ், அகில் அண்ட் இங்க அமேஷ் போட்டிருந்தோம், இங்க அக்குத்தின் போட்டிருந்தோம். இந்த ரெண்டாவது வச்சு நான் இங்க எழுதுறேன். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல அஜாய் போடுறேன். அஜாய் போட்டுட்டு அஜாய்க்கு முன்னாடி எத்தனை பேர்? 1 2 3. அஜாய்க்கு முன்னாடி 3 பேர். அப்ப அமிதாக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்கணும்? 2 பேர் இருக்கணும். சரியா? அமிதாக்கு பின்னாடி 1 2 பேர் இருக்க மாதிரி போட்டோமா? இப்போ அப்ப பேலன்ஸ் இருக்கிறவங்க யாரு வருவாங்க? அக்கூத்தின்னு வருவாங்களா? ஸோ அந்த அக்கூத்திங்கிறவங்கள இங்க போட்டுக்கலாம். ஓகே, இப்போ கரெக்டா ஃபைனல் இந்த லைன் வந்து செக் பண்ணிக்கலாமா? நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கோஸ் பிட்வீன் அமிதா அண்ட் அக்குல். அமிதா எங்க இருக்காங்க? அமிதா இங்க இருக்காங்க. அமிதாக்கும் அக்குல்க்கும் நடுவுல 2 பேர். சரியா? அமிதாக்கும் அக்குல்க்கும் நடுவுல 2 பேர் இஸ் லெஸ் தென் அமிதா அண்ட் அகில். அமிதாக்கும் அகிலுக்கும் விட 2 கம்மி. ஸோ அமிதா அக்குல், அடுத்து அமிதா அகில். பேர் கரெக்டா பார்க்கணும். அமிதா அக்குல், அமிதா அகில். இப்போ அமிதா அக்குலுக்கு நடுவுல 2 பேர், அமிதா அகிலுக்கு நடுவுல 3 பேர். ஸோ இந்த அக்குல் அமிதாவை விட இது கம்மியா இருக்கணும். இந்த 3 இந்த இவங்க இருக்காங்கல்ல, இந்த அமிதா அகிலை விட இது கம்மியா இருக்கணும். இஸ் லெஸ் தென் தானே கொடுத்துருக்கோம். அப்ப இது 3னா இது 2. ஸோ கரெக்டா இருக்கு. நமக்கு ஃபர்ஸ்ட் இது கரெக்டா இருக்கு. ஆனா இங்க வந்து அப்படி இருக்காது. பாருங்க, செக் பண்ணிக்கலாம். அமிதாக்கும் அகிலுக்கும் நடுவுல 2 பேரு, அமிதாக்கும் அக்குலுக்கும் நடுவுல ஒருத்தர். ஓகேவா? இதுவுமே கரெக்டா வருது. அக்கூத்தி போட்டணும். இது வந்து அக்கூத்தி. நமக்கு அக்குல் தானே பார்க்கணும். அக்குல் எங்க இருக்காங்க? 2 தடவை இங்க இருக்காங்க அக்குல். இங்க வந்து அக்குல்னு வரும். சரியா? அமிதாக்கும் அக்குலுக்கும் நடுவுல. இப்ப செக் பண்ணுங்க. அமிதாக்கும் அக்குலுக்கும் நடுவுல, அமிதாக்கும் அக்குலுக்கும் நடுவுல 2. இங்கே 2 இங்கே 2 ஈக்குவலா வருதா? அப்ப தப்பு தானே. ஓகே, சோ இந்த இடத்துல அமிதா அக்குலுக்கு நடுவுல எத்தனை பேரு? 1 2 பேரு. அமிதா அகிலுக்கு நடுவுல 1 தான். அப்போ இது அதிகமா இருக்கு, இதை விட இது அதிகமா இருக்கு. சரியா? அமிதா அக்குல் வந்து அதிகமா இருக்கு. அப்போ இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு. நமக்கு ஃபர்ஸ்ட் தான் கரெக்ட். ஓகே, அந்த பேர் கொஞ்சம் கரெக்டா பாத்துக்கோங்க. அஜீஸ், அஜாய், அகில், அக்குல், அக்கூத்தி, அமீஷ், அமிதா. அமீஷ், அமிதா, அமீஷ், அமிதா, அக்கூத்தி, அக்குல், அகில், அஜாய், அஜீஸ். கரெக்டா வந்துருச்சா? ஓகே, ஸோ ஈஸி தான். கொஞ்சம் அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்டா, அந்த பேர் கரெக்டா போட்டிங்கன்னா இது ஈஸி தான். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 7 பர்சன்ஸ் இருக்கக்கூடியது ஸ்கொயர் டேபிள் அண்ட் ஒரு பர்சன் வந்து இங்க வேக்கன்ட் வருவாங்க. ஓகேவா? ஏன்னா 8 பேர் இருக்கிற மாதிரி. சரியா? கார்னர்ல 4 பேரும் அண்ட் மிடில் வந்து 4 பேரும். ரிமைனிங் பர்சன்ஸ் வந்து மிடில் இருக்கிறாங்க. அண்ட் கார்னர் பார்த்து இருக்கிறவங்க அவுட் சைட் ஃபேஸ் பண்ணியா? கார்னர் வந்து அவுட் சைடு. ஓகேவா? கார்னர் வந்து அவுட் சைட் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. மிடில் இருக்கிறவங்க இன்சைட் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, டேபிள்ல இந்த மாதிரி தான் வரணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஒன்லி 1 சீட் வேக்கன்ட் இஸ் மிடில். ஓகேவா? வேக்கன்ட் சீட் வந்துட்டு மிடில் தான் இருக்காங்க. ஓகேவா? வேக்கன்ட் சீட் வந்து ஏதோ ஒரு மிடில் இருக்காங்க. 7 பர்சன்ஸ். ஸோ 8 சீட் இருக்கு. அதுல ஒரு வேக்கன்ட் சீட் வந்து மிடில் இருக்காங்க. சரியா? சென்டர் பார்த்துருக்காங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க.
அடுத்து 2% சீட் between U and P. யூக்கும் பிக்கும் நடுவில் 2 பேரா. ஸோ அப்போ சப்போஸ் U இங்கே போட்டேன்னா P இங்கே வரும். அப்படி U வெளியே பார்த்து போட்டேன்னா P வந்து இங்கே வரும். சரியா? ஓகே, 2 பாசிபிலிட்டி வருது. அடுத்து V sits third to the left of T. Neither P nor U is an immediate neighbor of V. P க்கு பக்கத்துல V வரக்கூடாது, U க்கு பக்கத்துல V வரக்கூடாது. சரி, இங்க எங்கேயுமே V வரக்கூடாது, சரி. அடுத்து இந்த V இருக்காங்கல்ல, இந்த V வந்து இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு போட்டுட்டோம். அந்த V வந்து T-யோட தேர்ட் லெஃப்ட். அப்போ சப்போஸ் நான் வந்து V-யை இங்க தான் போட முடியும். சப்போஸ் V-யை இங்க போட்டேன்னா நான் T-யை எங்க போடுவேன்? T-யோட தேர்ட் லெஃப்ட் போட முடியுமா? முடியாது. அடுத்து V-யை இங்க போட்டுக்கிறேன். சரி, அதனால நான் என்ன பண்றேன், V-யை நான் இங்க போட்டுட்டு அப்போ T 1 2 3 இங்க T போட்டுக்கலாமா? இந்த இடத்துல V தான் வரக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க, T வரலாம். ஸோ T-யோட ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்ட் எனக்கு V வராங்க. சரியா? ஓகே, V-யோட தேர்ட் லெஃப்ட்ல எனக்கு T-யோட தேர்ட் லெஃப்ட்ல V வந்துட்டாங்க. கரெக்டா? இதை எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, T-யோட தேர்ட் லெஃப்ட்ல V. ஓகே, V வந்திருக்காங்க. புரிஞ்சுச்சா? ஓகே, இப்போ அடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட்ல பார்க்கலாம். T-யோட தேர்ட் லெஃப்ட். இப்போ T-யை நான் வந்து V வந்து ஒன்று இங்கே போட்டேன்னா T எங்கே போட முடியும்? T வந்து இங்கே இருந்தா ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்ட் வந்துருச்சா? ஓகே, அப்போ T-யை என்னால் இங்கே தான் போட முடியும். ஓகே, இந்த இடத்துல V போட்டேன்னா எனக்கு V ஃபில் பண்ண முடியாத மாதிரி போயிடும். சரியா? அதனால நான் V இங்கே போட்டுட்டு T-யோட தேர்ட் லெஃப்ட்ல V வர மாதிரி போட்டுக்கிட்டேன். இப்போ அடுத்து S sits second to the left of R. R-ஓட செகண்ட் லெஃப்ட்ல S வரணும். அண்ட் இந்த Q-ம் S-ம் இமிடியேட் நெய்பர் கிடையாதான். அண்ட் நெய்தர் T nor faces U faces vacancy தான். T-யும் வேக்கன்சி ஃபேஸ் பண்ணி இல்லை, U இருக்காங்கல்ல, இவங்க தான் U. இந்த U-வும் வேக்கன்சி ஃபேஸ் பண்ணி இல்லை. ஓகேவா? இது நமக்கு தெரியும், ஏன்னா வேக்கன்சி வந்து மிடில் தானே வருது. அப்போ எப்படி இங்கே கார்னரில் வர மாதிரி நம்மளால போட முடியும்? ஸோ அப்போ இங்கே ரெண்டும் வேக்கன்சி வராது. ஓகேவா? இந்த 2 பிளேஸ்லையும் வேக்கன்சி வராதுன்னு எழுதிக்கலாம். அவங்க கிவன் கொடுத்துருக்குறது. அதே மாதிரி T-க்கு ஆப்போசிட்லையும் வேக்கன்சி வராது, இங்கேயும் வேக்கன்சி வராதான். இது மிடில் சீட்டு, ஆனாலும் இந்த சீட்ல வேக்கன்சி இல்லைன்னு கொடுத்துட்டான். அப்போ இங்க வந்து ஒன்று இங்க வரணும், அப்படி இல்லைன்னா இங்க வரணும். நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு, வேக்கன்சி வந்து மிடில் தானே, அப்போ இங்க தான் நம்மளால போட முடியும். ஓகே, இங்க தான் வேக்கன்ட் போட முடியும். அதே மாதிரி நம்ம இங்கேயும் வேக்கன்ட் வரலாம், இங்கேயும் வேக்கன்ட் வரலாம். ஓகேவா? ரெண்டுல ஏதோ ஒரு இடத்துல வேக்கன்ட் வரலாம். சரியா? பட் இங்க வராது, இங்க வராது. T-க்கு ஆப்போசிட்லேயே வராது, U-க்கு ஆப்போசிட்லேயே வராது. அது ஒரு இது முக்கியமானது. ஓகே, S-ஓட R-ஓட செகண்ட் லெஃப்ட்ல S வரணுமா? R-ஓட செகண்ட் லெஃப்ட்ல S வரணும். இப்போ நான் இங்க R போட்டேன் அப்படின்னா R-ஓட ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ரைட்ல தான் வராது. அப்போ R அங்கே போட முடியாது. R நான் இங்க போட்டேன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட் வராது. சப்போஸ் R எங்க போட்டேன்னா R-ஓட ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட் எனக்கு S போட முடியுமா? ஓகே, Q-ம் S-ம் நெய்பர் கிடையாது. அப்போ SQ-வை நான் இங்கே போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இது இங்கே R-ஓட செகண்ட் லெஃப்ட், R இங்கே இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், எனக்கு S இங்கே போட்டுக்கிறேன். S-ம் Q-ம் பக்கத்தில் கிடையாது அப்படின்னா, S-ம் Q-ம் பக்கத்தில் கிடையாது அப்படின்னா நான் வந்து Q-வை இங்கே தான் போட முடியும். இங்கே V இருக்காங்க. Q and S are not immediate neighbor. S வந்து R-ஓட செகண்ட் லெஃப்ட், R-ஓட ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், S வராங்க. ஓகே, T nor U faces vacant seat. ஓகே, இதெல்லாமே நம்ம போட்டோம். P nor. இப்போ செக் பண்ணிக்கலாம், இது கரெக்டாக வருது. இதுதான் கரெக்டா வருது. அப்ப இதுல ஏதோ மிஸ்டேக், இதுல வந்து என்ன தப்பு இருக்குன்னு பார்க்கலாம். V வந்து ஓகே, Q R, இதுல என்ன மிஸ்டேக் இருக்குன்னு மட்டும் செக் பண்ணிக்கலாம். பட் இது கரெக்ட், செகண்ட் போட்டிருக்கோம்ல, இதுதான் கரெக்ட். SVR PT QU வேக்கண்ட். இங்க பார்க்கலாம், இங்க செக் பண்ணலாம். ஓகேவா? இது வரைக்கும் இருக்கட்டும். வேக்கன்ட் சீட் வந்து யூவை பார்த்து இருக்கிறவங்களும் கிடையாது, இங்கேயும் கிடையாதுன்னு போட்டிருந்தோம். Qவும் Sவும் பக்கத்தில் வரக்கூடாது, R-ஓட செகண்ட் லெஃப்டில். ஸோ R இங்கே போட்டிருந்தேன்னா R-ஓட ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், S வரணும்.
ஓகே, அப்புறம் கியூவை நான் இங்கே போட்டேன்னா வேக்கண்ட் இங்கே போடலாம். ஓகே, இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டே தப்பு பண்ணிட்டோம். என்னன்னா நான் என்ன பண்ணேன்னு புரிஞ்சிச்சு. இந்த டி வந்து தேர்ட் லெஃப்ட் தானே போடணும், டீயோட தேர்ட் லெஃப்ட் வி. ஆனால் நான் டீயோட தேர்ட் ரைட்டு போட்டிருக்கேன் பாருங்க. ஓகேவா? அப்போ அதுதான். அப்போ இதில் இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். டீயோட ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட்டில் நான் வி போட்டிருக்கேன். ஸோ அப்போ இங்கே நம்மளால டீயை ஃபில் பண்ணவே முடியாது, டீயையும் வியையும் ஃபில் பண்ணவே முடியாது. எப்படின்னு பாருங்க. ஓகேவா? இப்போ நான் யூ வந்து இங்கெல்லாம் வராதுன்னு சொல்லிட்டேன். இப்போ சப்போஸ் நான் வியை இங்கே போடுறேன். எங்கே போடுறேன்னா அப்போ டீ எங்கே தான் போட முடியும்? இந்த இடத்துல போட்டிருந்தா தான் வர முடியும். ஸோ அப்போ இங்கே வராது. வி இங்கே போட்டேன்னா டீயோட தேர்ட் ரைட் தான் வரும். ஸோ யாரோட தேர்ட் லெஃப்ட்டும் வராது. சரியா? டீயோட தேர்ட் லெஃப்ட் போட முடியாது. ஸோ அப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே இந்த டிவி வந்து நம்ம ரிமூவ் ஆகிற மாதிரி தான் வரும். சரியா? இந்த பாசிபிலிட்டி ரிமூவ் ஆகிடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே நம்மளால ஃபில் பண்ண முடியாது. ஸோ செக் பண்ணிக்கோங்க, டீயை நம்மளால போட முடியாது, டீயையும் வியையும் ஃபில் பண்ண முடியாது. ஓகேவா? இந்த ஒரு இடத்துல தான் மிஸ்டேக்கு. ஸோ அது கரெக்ட் ஆயிடுச்சு. அப்போது ஆன்சர் என்ன? எஸ், விஆர் பிடி கியூ யூ வேக்கண்ட். சரியா? இப்போ கரெக்டாக வந்துருச்சு. ஓகே, இப்போது லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு கொஸ்டின் மட்டும் ஹோம்ஒர்க் கொடுத்துட்டு போயிடுறேன். சரியா? இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணி பாருங்கள். சரியா? இதோட ஆன்சரும் இங்கே கொடுத்துட்றேன். ஆன்சரும் இங்கே இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு 10 செகண்ட் கூட வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு போடனாலும் சரி, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் போடனாலும் சரி. ஓகேவா? இதை செக் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் மாட்ரேட்டான சம் தான். சரி, ஓகே, இந்த செஷன் முடிச்சுக்கலாம். இந்த செஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய்.